ஓகே. இந்த இந்த பொருள் வாங்குறீங்க எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு. 100% எனக்கு பிடிச்சிருக்கு. 100%. ஓகே. ஏன்னா நான் எவ்வளவு கிரீம் பாய்ச்சேன், என்னோட ஃபேஸுக்கு ஒத்து வரல. ஆனா இது நான் பாய்ச்சி எனக்கு ரொம்ப ரேர். மூஞ்சில பிம்பிள்ஸ் வர்றது, அந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் நிறைய மறைஞ்சிருச்சு. இப்போ இந்த சைட் மட்டும்தான். ஓகே. நான் இந்த ப்ராடக்ட் எடுத்து 3 மந்த்ஸ்க்கு மேலேயே பாய்ச்சிட்டேன். 3 மந்த்ஸ்க்கு மேலேயே பாய்ச்சிட்டேன். என்னமா அது? ஒரு செட்டு 1 மாசம் தான் சொன்னேன். 3 மந்த்ஸ்க்கு மேலேயே பாய்ச்சிட்டேன். ஆமாவா? அப்புறம் 1 மாசம் 30 வெள்ளி தான் வருதுல. ஓ, நான் அழகா லைட்டா ஃபேஸ் கிரீம் எனக்கு எப்படி அப்ளை பண்ணுவேன், அதனால அது கரெக்டா இந்த மாதிரி அப்ளை பண்ணுவேன். ஓ, அப்புறம் ஃபவுண்டேஷன் வேற பாய்க்கிறேன். அதுதான் பாய்க்கிறேன். நல்லா இருக்கா? நல்லா ஃபவுண்டேஷன் மேக்கப் பண்ணிட்டு போயிட்டு வர வரைக்கும் அப்படியே நானா அடிக்கிற வரைக்கும். ரொம்ப நன்றி. ஓ, பரவாயில்லையே. ரொம்ப பிடிச்சிருக்கு. மகனுக்கு அவரு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பாய்ச்சாரு. இப்ப முடிச்சிருச்சு. இனிமேதான் அவருக்கு அவரு என்ன பாட்டு கேர்லெஸ் பண்றாரு. எனக்கு எல்லாம் நல்லா ஆச்சு. அவரு பேசுங்க. ஓ, சரிம்மா சரிம்மா. இப்போ வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து பிக்மெண்டேஷனோட கேட்டீங்க. இது வந்து டோனர்மா, இது வந்து பிக்மெண்டேஷனோட கிரீம். இதுல வந்து கருமஞ்சள்லாம் இருக்கு, இதுல வந்து கடுக்காய் பொடியெல்லாம் இருக்கு. சரியாம்மா? இது வந்து எப்படி பாய்க்கணும்னு தெரியும். இது காலையில் வாஷ் பண்ணிடுவீங்க, அப்புறம் மார்னிங் கிரீம் போடுவீங்க, அப்புறம் சாயந்தரம் வாஷ் பண்ணிட்டு ப்ரோமோ சால்விங் கிரீம் போடுவீங்க. இதெல்லாம் தெரியும்ல. ஃபவுண்டேஷன் அதான் கழுவிட்டு ஃபவுண்டேஷன் போடுங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இது ஆட் பண்ணுறீங்க பாருங்க. நீங்கள் வந்து இது வாய் சுற்றி கொஞ்சம் லேசாக இருக்கு, அது பேர்த்தோட பொறப்பா உள்ளது. செஞ்சு பாருங்க, நல்லா நல்லா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. இது வந்து அது சொன்னதான் டேப் பண்ணிட்டு அந்த இந்த இதை வெட்டி வச்சுங்க, தொடச்சிடுங்க. இது கழுவி மறுபடியும் பாய்க்கலாமா? ஏன்னா இந்த ஸ்பாஞ்ச் வந்துமா இழுத்துக்கும் ரொம்ப. ஏன்னா நீங்க 3 மாசம் பாய்க்கிறீங்க, அதனால கெடுக்கணும்னா இந்த மாதிரிதான் பாய்க்கணும் நம்ம. அப்புறம் இதுல இழுத்துக்கும், அதனால கொஞ்சம் வச்சு டேப் பண்ணிட்டு ஐயா, இப்படி டேப் பண்ணிட்டு அப்புறம் இந்த இதெல்லாம் தொடச்சி எடுத்துடுறேன். தொடச்சிட்டு இந்த பிக்மெண்டேஷனோட போடு. இந்த பிக்மெண்டேஷனோட போட்டுட்டு நல்லா காய விட்டுட்டு அப்புறம் வேணா இந்த ப்ராப்ளம் போடலாம் நீங்க. சரியா? விளங்கிடுச்சாமா? ஏன் நான் வந்து அன்னைக்கு நான் தெப்பத்திருவிழாக்கு போனேன், அங்கேயும் கேட்குறாங்க ஏன் வீடியோ போட மாட்டீங்க, 1 மாசம் ஆச்சு உங்கள் வீட்டுக்காக காத்திருக்கேன். ஏன்னா மகாசிவராத்திரி முடிஞ்சா. அப்புறம் நான் சரி விட்டுட்டேன். அப்புறம் சில ஃபீட்பேக் வந்து எனக்கு பயமாக இருக்குது, பொறாமைகள்லாம் நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. நான் சாமி கும்பிட்றேன், அது சிவசக்தி கோயில் வச்சுருக்கோம். எனக்கு வந்து அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் நம்ப வேண்டிய சூழ்நிலை என்னை தடைப்பட்டுச்சு. அப்புறம் நேற்று மகாலட்சுமி கும்பாபிஷேகத்துக்கு போகிறேன். எங்கே நீலாய இங்கே சிலிம் லிவர் அங்கே கேட்குறாங்க ஏன் ஒன்றுமே போட மாட்டீங்க. அப்போ எனக்காக காத்திருக்காங்க மக்கள். அப்போ நீயும் சொல்லிட்ட இனிமேல், அதனால இன்னைக்கு வந்து நான் எடுக்கிறேன் போடுறேன். சரியாம்மா? இனிமேல் யாருக்கும் பயப்படக்கூடாதுமா, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம தொழில் சுத்தமாக இருக்கு பாருங்க. இந்த கையால் தாம்மா நான் செய்கிறேன், யாரோடையும் நான் வாங்கி விற்கலாமா, என்னோட சொந்த பொருள். எத்தனை வருஷம் இது சொல்லுங்க? அன்னைக்கு சொன்னேன் பார்க்கலையா? இதோட வயசு இதான் ஃபர்ஸ்ட் பேபி. இதோட வயசு 30 ஆக போகுது. 25 வருஷம், 26, 27, 28, 28 வருஷம். ஆனால் கணக்கு பண்ண நீங்களாம் எங்கே மாச்சு இதெல்லாம் வீடியோ அது ஒன்றுமே இல்லையே. கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 30. என் பிள்ளைங்க சொல்கிறாங்க 30 வருஷம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தடிக்கா போகிறப்பல இருந்துல. அதாம்மா. சரி, இதை பாருங்க, இதை வெட்டி வச்சுங்க சின்ன சின்னதா. ஓகேவாம்மா? ரொம்ப நன்றி. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பொருள் பாய்ச்சினீங்க. இதுதான் உங்களோட எல்லாம் நிறைய பாய்ச்சி எதுவுமே ஒத்து வரலன்னு உங்களோட பாய்ச்சி தான் எனக்கு ஒத்திவா இருக்கு. ஓகேமா, ரொம்ப இப்பதான் ஃபேஸ் நல்லா இருக்கு. கச்சாவா சாப்பிடுவீங்க? ஆமாவா? இப்ப கச்சாவா சாப்பிடலாம் தானே? ரொம்ப ரேர் ஆண்டி பிம்பிள்ஸ் வருது. போய் சொல்ல உண்மையில ரொம்ப ரேர் மூஞ்சில பிம்பிள்ஸ் வருது. ஓ, நிறைய சும்மா சும்மா கழுத்துல ரொம்ப வந்து விட்டு விட்டு பெருசா வரும். எனக்கே பிடிக்காது. இப்போ ஓகே ஓகேயா? திருப்திலா? அப்பா ரொம்ப நன்றி சிவனுக்கு. இதுல ஒரு 10% நான் வந்து கோயிலுக்கு எடுத்து வச்சிருவேன். அது சொல்லுவாங்கம்மா, சிவன் 10 முருகன் 10. செட்டியாரங்க வந்து முருகன் 10 போடுவாங்க. எப்படின்னா 1000 வெள்ளி 10 வெள்ளி எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி நம்ம 10 போட்டு வாழ்ந்தாலும் நமக்கு சிறப்பாக இருக்கும். நிறைய கோயில் கட்டியிருக்கா, அவங்களாம் எப்படி நடத்துறது கோயிலை? இந்த மாதிரி நம்ம வழி செஞ்சால் கோயில் நல்லா நலமா ஆகும், சிறப்பாகும். அதுதான்மா. நான் உங்கள் பேர் சொல்லி உங்கள் பேர் இருக்கு, எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவீங்க, நான் அவருக்கு கொடுத்துருவேன் சிவசக்திக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஒரு ஆள் படிக்கலாம் முகம் தெரியக்கூடாது இருந்தீங்க, பரவாயில்ல. ஓகே ஓகே, தேங்க்ஸ்மே. இது இந்த ஷாம்பு
போட்டீங்க, ரோலிங் ஷாம்பு போட்டுட்டீங்களா? சேகா ஷாம்பு நல்லா வாசமா இருக்கு. எண்ணெய் வந்து உங்களோட எண்ணெய் தான். எண்ணெய் பாய்க்கிறியா நீ? இங்க பாரு, அதுதான் என்னோட முடி கொட்டுறது வந்துருச்சு. இந்த எண்ணெயாமா? ஐயோ, முடியும் வளர்ந்துருச்சு. எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டன் பண்ணா முடி வெள்ளிக்கு இவ்வளவு தாண்டி போச்சு. 520 வெள்ளிக்கு முடி வளர்ந்துருச்சுன்னு சொல்லி. ஓ, இங்க பாரு, முடி வளர்ந்துருச்சு. 500 போட்டாளா? அப்ப இது ஒர்க் பண்ணுது. இது என்ன தெரியல? 7 வகை பொன்னாங்கண்ணி வச்சுட்டு கிருஷ்ணாங்கண்ணி 2 வகை வச்சிருக்கு, மஞ்சளும் வெள்ளையும். அங்க மகாலட்சுமி கோயில்ல வந்து பிரம்ம துளசின்னு வாங்கிட்டு வந்தேன் நேற்று. அது காலையில நட்டுட்டேன். அப்ப எனக்கு வந்து 5 வித துளசி இருக்கு, தண்ணி போட்டு குடிக்கலாம். அது செலவு கேட்கற பொடி பண்ணி எனக்கு கொடுங்க, அதனால தேவை மாதிரி குடிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லம்மா. எனக்கு கீரை வளர்க்கறதுக்கே இது பண்ணுறதுக்கே சரியா இருக்கு. இன்னைக்கு ஒரு சோறு ஆக்கி ரசத்தை வச்சுட்டு முடிக்கிற கருத்து ஓடியாந்தேன். அப்புறம் கடையில போய் மீன் சாம்பார் செஞ்சு எடுத்துட்டு வீட்டில் வச்சுட்டு வந்தேன். டைம் இல்லைம்மா, கோயிலுக்கு வேற போகணும், மல்லிப்பூ வச்சுட்டு. ஓகே சாயா, எனக்கு ரொம்ப நன்றி. ஆதரவு கொடுங்க. ஏன்னா நம்ம கோயில் இருக்கு, சிவசக்தி கோயில் வந்திருக்கீங்களா? வாடா, வா 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 வா. சரிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயா, உனக்கு ரொம்ப நன்றி. நீ கவலைப்படாத, முகம் நல்லா ஆயிடும். நான் கேரண்டி கொடுக்குறேன். ஒவ்வொரு 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். சரியாப்பா? சரியா, நன்றியா, வணக்கம். சரியாப்பா? வாயா. நோ நோ நோ. ஓகே, அவ சின்னவராமா கடைசி.